ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஆப்பிள் எல்லாம் சாப்பிட தாண்டா செய்வோம். ஆப்பிளை சாப்பிடுவோம், இல்லைன்னா ஒரு ஜூஸ் அடித்து குடிப்போம். இப்போ இதை வச்சு ஒரு சுவையாக சட்னி செஞ்சுருவோமா? இதை நல்லா கழுகிட்டு தோலை கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஆப்பிள் சட்னிக்கு தேவையான பொருட்கள்: உப்பு, புளி, மிளகாத்தூள், சர்க்கரை. வினிகர் இல்லைன்னா புளி கூட சேர்த்துக்கலாம். இந்த சட்னிக்கு வினிகர் சேர்த்தா நல்லாயிருக்கும். வினிகர் இல்லாத பட்சத்துக்கு ஒரு கொட்டை புளி வச்சுக்கலாம்டா. உப்பு, மிளகா, புளி, ஆப்பிள் எல்லாம் அரிஞ்சிட்டு ஒரு பீஸு தேங்காய் சேர்த்து போட்டு நல்லா அரைச்சி எடுத்துருவோம். நல்லா அடித்து எடுத்துக்குவோம். அது ஆப்பிள் பஞ்சாட்டம் போயிடும் இல்லையா? ஃபஸ்ட்டு தேங்காயை போட்டு அடித்து எடுத்துக்குவோம். அரைச்சாச்சுடாங்கண்ணே. சட்னி ஃபஸ்ட் தாளிச்சிடலாம். எண்ணெய் ஊற்றியாச்சு, காஞ்சிருச்சு. கடுகு போட்டுடலாம். இது இட்லி, தோசை, சூடாக சாப்பாடு வடித்து இது போட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்குட்டாங்கண்ணே. குட்டீஸ்க்கெல்லாம் ஆப்பிள் பிடிக்காட்டி இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க. சத்தாகவும் இருக்கும் உடம்புக்கு. இது இந்தளவுக்கு நல்லா வதங்கினா போதும். கொஞ்சம் ஆப்பிள் வாசம்லாம் இருக்கும், நல்லா இருக்கும்டா. ஆப்பிள் சட்னி ரெடி ஆயிடுச்சு. இட்லி தோசைக்கெல்லாம் சும்மா எம்மையாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.